என் பொஞ்சாரிக்கு கால அமிக்கி பழக்கப்பட்டது எப்படி உனக்கு நல்லதா போச்சு பாத்தியா? ரெண்டு பேரும் ஒரே சைஸ் தான், ஈஸியா அமிக்கிடுவேன். என்ன கல்லுகள்லாம் இருக்குது? இதான் யானை காலுங்கிறதா? என்ன தலைவர? டேய் என்னடா இழிப்பு, போடா பால மூதேவி. அவங்க கிடக்குறா, அமுக்க வேண்டியதை நான் அமுக்குறேன். என்ன ராமசாமி, என்ன கெட்டியா உருண்டைகளை உருட்டி விட்டு இருக்கிற? அசிங்கம், எந்திரி. என்னத்துக்கு பக்கெட்டை என் கையில கொடுத்துட்டு போறான்? என்னவா இருக்கும்? நான் கழுவி விடணுமா? அதுக்கு வேற ஆள பாரு. இந்த மாதிரி அசிங்கமான வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். பக்கெட் பத்தாது, ட்ரம் தான் வேணும். ராமசாமி தொடச்சுக்க முடியாதா? அயல் நாட்டுக்கு போனா நீ ரொம்ப அவஸ்தைப்பட போற. யானை பின்னாடி நின்னு என்னையா பண்ணிட்டு இருக்க? பின்னால கருப்பு ஊந்து போச்சு, பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ? நானும் வந்தையில இருந்து பாக்குறேன், இது பின்னாடியே சுத்திட்டு இருக்கிய. சத்தம் போடி. லதா லதா லதா, எங்க பார்த்தாலும் லதா, எப்ப பார்த்தாலும் லதா. ஒண்ணு நீ உன் தொழிலை மாத்திக்க, இல்ல இந்த ஏரியா விட்டு நானே போயிடுறேன். ஹோட்டல்ல டபரா செட்டு திருட்டு போறதுல இருந்து காய போடுற துணி காணாம போற வரைக்கும் இனிமே எந்த சில்லற திருட்டு நடந்தாலும் ஒன்னதான் கூப்பிட்டு விசாரிப்பேன். Anyhow, this is your last chance, Lata. Get out. Okay, thank you sir. இங்கிலீஷ் திருடி. ஏமா லதா, ஐயா உன்னை இப்படி திட்டுறாரு, இனிமேலாவது இங்க வராம இருக்கேன். திட்டது அவர் கடமை, திருடுறது என்னோட தொழில். இப்ப மாட்டு வண்டி தான் மாடு இருக்குது, குதிரை வண்டி தான் குதிரை இழுக்குது. ஆனா உங்க வண்டி மட்டும் எப்படின்னா யாருமே இழுக்காம தன்னால போகுது. நீ இப்படி கேட்கும் போதே தெரியுது இது வரைக்கும் வண்டியில ஏறினது இல்லைன்னு. உன் சந்தேகத்துல வண்டியில போகும்போது கேட்டுக்க, வண்டியில ஏறு, ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். வண்டியில ரவுண்ட் அடிக்கலாம், வண்டியை ரவுண்ட் அடிக்கிற அண்ணா. வாழ்க்கையில இதுதானே முத பயனா, நல்லபடியா முடியணும் இல்லையா? பாலகிருஷ்ணா, பயணங்கள் முடிவதில்லை, வண்டியில ஏறு. பாலகிருஷ்ணா, உன்னை முதல் வண்டியில ஏற்றிருக்கேன், என்ன மறந்துடாத. அண்ணா, இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை மறக்கவே மாட்டேனே. ஏன்னா உங்க வண்டி மட்டும் எப்படின்னா இவ்வளவு வேகமா போகுது? ஊத்துற பெட்ரோல் ஏரோப்ளேன் இருந்தாச்சே, வேணும்னா பார்க்க சொல்லட்டுமா? வேண்டாண்ணா, நீங்க தரையில போகும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. பைத்தியக்காரன், எதிரில வரவன் தான்டா பயப்படணும். இப்ப பாரு அந்த லாரிக்காரன என்னென்ன பண்ண போறீங்க? அவன் கிட்ட போய் சட்டால்னு பிரேக் அடிக்க போறேன், அவன் அப்படியே மிரண்ட போறான் பார். நமக்கு எதுக்குன்னு இந்த வம்பெல்லாம்? ஏய், வாழ்க்கையில ஒரு த்ரில்லிங் வேணும்டா. ஐயோ, பிரேக் பிடிக்கலடா. பாடி எங்காவது மோதியாவது வண்டி நிறுத்து. பாடி 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 பாடி. அமைதி அமைதி. இந்த மாநகரி கிராமத்துல மணி ஓசை கேட்டுச்சுன்னா உடனே பஞ்சாயத்து கூடுறது வழக்கம். ஏண்டா வெள்ளச்சாமி, மணியை ஆட்டுன்னு ஆட்டி அடிச்சியே எதுக்கு? என்னங்க சொல்றது, வர வர வெள்ளிக்கிழமை ராமசாமியோட அட்டகாசம் தாங்க முடியலங்க. ஏய், புரிய முடியா சொல்லி தொலையண்டா. என் தோட்டத்துல விளைஞ்ச மாங்காய் எல்லாம் அந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி ராத்திரியோட ராத்திரியா திருடி வித்துட்டாங்க. போன வாரம் இதே ராமசாமி என் தோட்டத்துல புகுந்து கருமலம் திருடிட்டாங்க. அப்படியா? டேய், அந்த ராமசாமியை பிடிச்சு கொண்டாங்கடா. அதாங்க முடியாது. அந்த மம்பட்டியான பிடிச்சிடலாம், கரிமேட்டு கருவாயனை பிடிச்சிடலாம், ஆனா இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமியை பிடிக்க முடியாதுங்க. அவன் என்ன அவ்வளவு பெரிய கொம்பனா? மூதேவி, சங்கிலிய மாட்டி இழுத்துக்கிட்டு வருவீங்களா? வள்ளி வள்ளி, ஐயா ஏன் இப்படி ஓடி வரீங்க? உன் ராமசாமிய பஞ்சாயத்துல விசாரிக்கிறதுக்காக கட்டி இழுத்துன்னு போயிட்டு இருக்காங்கம்மா. அவ என்ன தப்பு செஞ்சா? அதுதாம்மா எனக்கே ஒன்னும் புரியல. ஐயோ, டேய், இந்த கேலி கிண்டல் நையாண்டி எகத்தாளம் இதெல்லாம் இங்க வச்சுக்காத. பஞ்சாயத்தை எடுத்துக்கிட்ட பூனை ஆயிடுவேன். ஜோக்கர்த நிறுத்துங்க. என் ராமசாமி என்ன தப்பு பண்ணா? அட ஏன் புள்ள கத்துற? உன் ராமசாமி யானையா லட்சணமாவ நடந்துக்கிறான்.
வெள்ளச்சாமி தோப்புக்குள்ள புகுந்து மாங்காய திருடி வித்திருக்கிறான். குள்ளமணி தோட்டத்துல புகுந்து கரும்ப களவாடி இருக்கிறான். இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போற? அடுத்தவங்க பொருள் அமுக்குறவங்க கிட்ட திருடுறது தப்பு இல்ல. என்னது தப்பு இல்லையா? அது அடுத்தவன் பொருள் இல்லம்மா, அவன் தோட்டத்திலேயே விளைஞ்சது. அது அவன் தோட்டம் இல்லையா, எங்க அம்மாவோட தோட்டம். உங்க அம்மாவுடைய தோட்டமா? நீயே ஆயி அப்ப இல்லாம கோயில்ல அனாதையா வளர்ந்தவ, உங்களுக்கு ஏது தோட்டம்? நான் அம்மான்னு சொன்னது எங்க அங்காள பரமேஸ்வரி அம்மனத்தா. இவங்க குத்தகைக்கு எடுத்த கோயில் நிலத்துல விளைஞ்சதுல இருந்து ஒரு பங்கு கோயிலுக்கு கொடுக்கல. அதான் ராமசாமி அப்படி செஞ்சா. ரொம்ப நல்லா இருக்குமா. இவன் குத்தகை சரியா கொடுக்கலங்கிறதுக்காக அவன் எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? சட்டத்தை நீங்களே கையில எடுத்துக்கிட்டா அப்புறம் பஞ்சாயத்து எதுக்கு, மண்டபம் எதுக்கு, சொம்பு எதுக்கு, சுண்ணாம்பு எதுக்கு? நாங்கெல்லாம் தலையில முண்டாசை கட்டிக்கிட்டு கொத்து வேலைக்கு போயிருக்கலாமே. ஏன் தலைவரை வளவளன்னு பேசிக்கிட்டு அந்த பொண்ணே ராமசாமி தப்பு பண்ணிட்டாங்கிறத ஒத்துக்கிருச்சு. பேசாம தண்டனை கொடுத்துட்டு போவீங்களா? தீர்ப்பு சொல்லிடுறேன். மாங்காயும் கரும்பையும் திருநத்துக்காகவும் நீ என்னை எதிர்த்து பேசினதுக்காகவும் ஒரு வாரம் என் வீட்டுல வேலை செய்யணும். நீ இல்ல, இந்த ராமசாமி. இவன் தோட்டத்துல திருநதுக்கு உங்க வீட்டுல வேலை செய்யணுமா? அதுதான்டா இந்த மாநகரி பஞ்சாயத்தோட மகிமை. என்ன இந்த வயசுல வலிக்கு விழுந்துட்டியா? நான் ஒண்ணும் வலிக்கு விழல. இங்க பாருங்க, யானை எவ்வளவு அழகா கோலம் போடுது. கிழிச்சது. அப்படி என்ன பெருசா அழகா போட்டுருச்சு? ஆமா, எதுலயும் ஒரு குறைதான். உங்களை விட என்ன அழகா கோலம் போட்டிருக்கு. எவ்வளவு அழகா சமைக்குது, எவ்வளவு அழகா இருக்குது. போடி உள்ள. ஆமா, இருக்கட்டும் இருக்கட்டும். ராமசாமி, உன் தண்டனையில 2 நாளை குறைச்சு 5 நாள்ல திருப்பி அனுப்பிச்சிடுறேன். சிலுக்கு முத்தமா அசந்தா சிலுக்க சவத்தோட சாச்சிருவ போல இருக்க. நீ கெட்ட கேட்டுக்கு சினிமா ஸ்டாருக்கு நீ விசிறி. பார்வதி, பாடி வெளியே. என்னங்க ஏன் கத்துறீங்க? வயக்காட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். கரெக்டா 1க்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிரு. யாரையாவது பையன் அனுப்புறீங்களா? பையன் எதுக்கு? இந்த தடி தாண்டவரை எதுக்கா இருக்கிறான்? இவங்கிட்ட கொடுத்து அனுப்பு. இவன் கூட நீ தனியா இருந்த பெரிய ஆபத்து வந்துடும். ஜாக்கிரதை. சொல்ல மறந்து என்ன? சுட சுட தக்காளி ரசம் கொடுத்து அனுப்பு. அனுப்புறேன். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பின்ன எதுலதான் என்ன குறைச்சல்ங்கிற? பின்ன என்னவா, வீட்டுக்கு வந்து துரத்துறீங்க? அதுக்கு நான் என்னமா பண்றது? வீட்டுல பொண்டாட்டி மூதேவினா பயப்படத்தானே வேண்டியிருக்கு. அதுக்காக உன்னை வீட்டுக்கா கூட்டிட்டு போக முடியும்? இத பாரு, கரெக்டா 1க்கு அசத்திடுறேன். ஜியா, அது அப்புறம். இப்போ உனக்கு பிடிச்ச தக்காளி ரசம் வந்துகிட்டு இருக்கு. 2 பேரும் வளைச்சு வச்சுக்கிட்டு அதை குடிப்போம். அப்புறம் ஒரே கும்மாளம் தான், குஜால் தான். ராமசாமி, எப்ப பார்த்தாலும் சிலுக்குதானா? சரி சரி, இந்தா சாப்பாட்டை அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வா.
நம்ம ராமசாமி தான் சாப்பாடு கொண்டாந்து இருக்கிறான். பாத்தியா, ஒண்ணுக்கு ரசம் வந்துரும்னு சொன்னேன், கரெக்டா 1 மணிக்கு கொண்டாந்துட்டான். பட சோத்தை அப்புறமா சாப்பிடுவோம். முதல்ல சூடா இந்த ரசத்தை குடிப்போம். அதுக்கப்புறம் அது அடேங்கப்பா, கலர்லயே களை கட்டுதே. ஓஹோ, நீ கொஞ்சம் குடி. மொத்தத்தையும் நீயே குடிச்சிட்டா எப்படி? ஆஹா, சும்மா சொல்லப்படாது. இன்னைக்கு தான் என் பொஞ்சாதி அருமையா ரசம் வச்சிருக்கிறேன். இப்படி ரசம் குடிச்சதே இல்ல, குடுங்க. அனுபவம் பேசுது. என்னவோ தெரியல, இந்த ரசத்தை குடிச்ச உடனே உடம்புல முரட்டுக்கால வேகம் வந்துடுச்சு. பட்ட பகல்லையே வா போங்க. பைத்தியம் பைத்தியம். இந்த நாட்டுல எல்லாத்துக்கும் நேரங்காலம் பாப்பானுவ, இது ஒண்ணுத்துக்கு தான் நேரங்காலமே பாக்குறது இல்ல. என்ன வேஷ்டி புடவை எல்லாம் எங்கேயோ போகுதுப்பா, வாங்க போய் பார்க்கலாம். என்ன பாப்பல ராமசாமி, இந்த வேஷ்டி சிலைக்கு ஒரு ஆள் இங்கதான் ஒளிஞ்சிருக்காங்களா? யாரையா உள்ள? வாங்க வெளியில. வேடி சிலை கொடுங்கயா. நீ எல்லாம் ஒரு பஞ்சாயத்து தலைவர், இப்படி செஞ்சிட்டியா? உனக்கு வெக்கமல்ல? இந்த ஆளு செஞ்ச தப்புக்கு சரியான தண்டனை கொடுத்தான். ஆமா ஆமா, வெள்ளிக்கிழமை ராமசாமி பழி வாங்கினா, இவன் செஞ்ச தப்ப வெள்ளிக்கிழமை ராமசாமி கண்டுபிடிச்சிருச்சு. அதனால 1 வாரம் இவனுக்கு இவரு வேலை செய்யணும். ஓம் தனலட்சுமி நமக, ஓம் தனம் நமக, ஓம் லக்ஷ்மி நமக, நீ நமக, நான் நமக, நம்ம லவ் நமக. இப்போ 1 சைடு லவ் நமக, அப்புறம் டபுள் சைடு லவ் நமக. இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக, நாளைக்கு உன் புருஷன் நமக. குருவே, மணி 10:30 ராகுகாலம் உச்சில இருக்கு. கரெக்டா பாத்தியாடா? கெட்ட நேரம் பார்க்க கெட்ட நேரத்துல வாங்கின இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம் சொல்லுது. இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை ஓஹோன்னு நடக்கும். டேய், பூனைக்கு பால் கொடுத்தியா? வாத்தியாரே, நான் ரெடி. டேய், விடுறா. டேய், முக்கியமான விஷயத்த மறந்துட்ட பாத்தியா? என்ன வாத்தியாரே? போகும்போது எங்க போறேன்னு கேட்டியா? மன்னிச்சுக்கிறேங்க. எங்க வாத்தியார் போறீங்க? மேலே பாடுறா. இவரெல்லாம் ஒரு பாட்டு வாத்தியார். இவர்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு தும்ப செடியில தூக்கு போட்டுக்கலாம். வாடி ஏன் கப்ப கிழங்கே, எங்க அக்கா பெத்த முக்கா துட்டே. வாடி ஏன் கப்ப கிழங்கே, கப்ப கிழங்கே, கப்ப கிழங்கே. சார், சகலகலா வல்லவன் என்ற படத்தில் வரும் நேற்று ராத்திரி அம்மா என்ற பாடலை எந்த ராகத்தில் பாட வேண்டும்? உருப்படவே மாட்டீங்க. ஏதோ சங்கீதத்தை சினிமா டியூன்ல கலந்து சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க நினைச்சா, சினிமா மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சங்கீதத்தை கோட்ட விடுறீங்களே. உங்களை சொல்லி குத்தம் இல்ல, உங்களுக்கு எல்லாம் இன்னும் நான் வாத்தியாரா இருக்கேன் பாரு, என்ன ஜோட்டாலும் அடிச்சுக்கணும். சார், குரல் இனிமையா இருக்கு, என்ன சார் செய்யணும்? சோடா பாட்டில், உடைஞ்ச வளையல், பனாமா பிளேடு, இதையெல்லாம் சரி பங்கு உரல்ல போட்டு இடிச்சு, சாப்பாட்டுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன், சாப்பிட்ட பிறகு 2 டீஸ்பூன், குரல் சுத்தம். பேர் என்னம்மா? பொருத்தமான பேர் தான் சார். சிவகவி பதத்துல தியாகராஜ பாகவத பாடின பாத்தெல்லாம் எந்த ராகத்துல பாட வேண்டும்? உன் பேர் என்னம்மா? சுத்தீலா. துத்தீலா. ஏமா என்னம்மா சொல்லிச்சது? என்ன சார் கேட்டீங்க? உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிற நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வாச்சா 10 காசாவது கிடைக்கும். வணக்கங்க. வாடகை தானே? இன்னும் 4 நாள்ல பையன்கிட்ட கொடுத்து விட்டுறானுங்களே. இன்னும் 4 நாளா? இன்னையோட வாடகை வந்து 4 மாசம் ஆச்சு. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். வேணு மாமா, இப்படி குந்து இந்தாயா,
இது என் பொண்ணு, பேரு தேன்மொழி. இதுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும், குழந்தை பிறந்தா பாடுறதுக்கு ஒரு தாலாட்டும் சொல்லி கொடுத்துட்ட. எனக்கு வாடகை பாக்கியே தேவையில்லை. வரட்டா தேனு? வர்றமா? பாப்பா கவலையே படாத, 3 மாசம் தாலாட்டுல இருந்து கீர்த்தனை வரைக்கும் அசத்திடுறேன். முதல்ல குரு வணக்கம். ஓம் குருபியோ நமஹ. கு 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 குரு கு 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 குமா. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்கு திங்குன்னு ஆடிச்சான். எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியல, எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் வாய்க்கோளாறாவே இருக்கு. உங்க எல்லாரையும் விட அறிவிலையும் சரி, அழகுலையும் சரி, அடக்கத்திலையும் சரி, அவ ஒருத்தி தான். சார், ஊர்ல இருந்து எங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அதான் லேட் சார். நீ லேட்டா வந்தா என்ன, ஃபாஸ்டா வந்தா என்ன, நீ வந்தாலே போதுமே. சார், எங்க அம்மா பால் பாயசம் செஞ்சிருக்காங்க, நீங்க சாப்பிடுவீங்கல்ல? என்ன அப்படி கேட்டுட்ட? உன் கையால பாயசம் கொடுத்தாலே பாயசம் மாதிரி சாப்பிடுவேன். இன்னும் பால் பாயசம்னா வேண்டாம் நான் சொல்லுவேன். தனலட்சுமி, எல்லாரும் தேங்காய் முடிய போட்டு தான் பால் பாயசம் பண்ணுவாங்க. உங்க வீட்டுல எப்படி தலைமுடிய போட்டா? ஐயோ, இது எப்படியோ தெரியாம வீட்டுல முடி இருந்தா கொடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க. இவ்வளவு சொத்தையும் இவங்க தான் நிர்வாகம் பண்றாங்க. இதோ பாருங்கம்மா, இவர் தான் மாப்பிள்ளை பையன், இவரு மாப்பிள்ளை பையனுடைய அப்பா, இவரு சித்தப்பா. எல்லா சொத்தையும் இவருடையதுதான். இவர் சம்மதம் கொடுத்தா தான் இந்த கல்யாணமே நடக்கும். அப்படியா? வணக்கங்க. வணக்கம். இத பாருங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அழகன்னா அழகு, கொள்ளை அழகு. 4 வருஷம் அழகு போட்டியில கலந்துகிட்டு பரிசு வாங்கியிருக்கிறா. இந்த வருஷம் கலந்து போறா. அதெல்லாம் இருக்கட்டுக்கா, முதல்ல ரேகா வரச்சல அவங்க பாக்கட்டும். ஆமா, எல்லாருக்கும் பால் பாயசம் கொடு. பால் பாயசமா? அதுன்னா அவருக்கு உயிர். அதுல அவரை அசத்திட்டீங்க. இந்த கல்யாணம் ஓகே. நீ பண்டாரமா இருப்பாங்க போல இருக்க. குடுமா. எனக்கு வேண்டாங்க, எனக்கு சக்கரை வியாதிங்க. கொண்டாங்க கொண்டாங்க, அப்படியே கொண்டாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்க கூடாது. பால் பாயசம் வேணுமா? இங்க பாத்ரூம் எங்க இருக்கு? அதான் அங்க இருக்கு. அங்கயா? அப்பா. இரியா, இரியா, நான் போயிட்டு வரேன். நீ இரியா, நான் போயிட்டு வரேன். எனக்கு அவசரமா இருக்கியா? போயா போயா. ஐயோ, தண்ணி வரலையே. ஐயோ, தண்ணி வர காணோம். ஐயோ, பேப்பர் இருக்காயா? பேப்பர். நீங்க வெளியே வாயா, வெளியே வாயா. தம்பி, தம்பி, பேப்பர் இருக்கா தம்பி? பேப்பர் படிக்கிற நேரமா இது? பொண்ணு பிடிச்சிருக்கா, அத சொல்லுங்க. ஐயோ, நான் பேப்பர் படிக்க கேட்கல தம்பி. பாத்ரூம்ல தண்ணி வரல தம்பி. தண்ணி வரலன்னா என்ன? துண்டு இருக்குல்ல, போ. அப்பா, ஐயோ. அட வாங்க சம்பந்தி, உட்காருங்க. உட்கார அளவில் இல்லையா? ஏயா
பால் பாயசத்தை கொடுத்து பழி வாங்கலான்னு பாக்குறியா? தம்பி, இந்த இடம் நமக்கு வேணாண்டா, வாடா வெளியே போனா. ஐயோ அம்மா, ஐயோ.